நான் கிராமத்தில் போய் தான் சிறுவடை கோழி கொஞ்சம் முட்டைலாம் வாங்கிட்டு வந்து ஓன் ஆச்சிங் நம்ம இன்குபேட்டரில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதே சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வாங்கினேன். ஏன்னா இந்த கோழி குஞ்சு கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேருந்து போய் வாங்கினோன்னா ரேட் ஓவராக சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுவடை கோழி குஞ்சு வளர்க்குறவங்க கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வாங்கி அவங்ககிட்ட ஆழத்துக்கான முட்டையை வந்து தேர்ந்தெடுத்து நானே வந்து இன்குபேட்டர் லோட் பண்ணேன். நம்ம விவசாய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் கீர்த்திவாசன் இன்குபேட்டர் ரெடி பண்ணி நல்லா தரமாக கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்குபேட்டர் வாங்கி வச்சு இன்குபேட்டர் லோட் பண்ணி எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆச்சிங் ரிசல்ட் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சி ஒரு 2 இன்குபேட்டர் சேர்த்து வாங்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரம் 300x நான் சுற்றிக்கிற கிராமத்திலே போய் வாங்கின்னு வந்து வச்சு லோட் பண்ணிகிட்ருக்கேன். காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாட்ட காசு கேட்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நான் இன்கம் எடுத்து என்னோடய ஃபீஸு என்னோடய செலவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே பார்த்துக்கிறேன். இப்போது அதனால் வந்து வீட்டில் வந்து இதை ஃபஸ்ட்டில் வந்து அவங்களே வேணாம் தான் சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாத எதுக்கு பண்ணுறேன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒரு இன்கம் வருது, சைட் பை சைடில் படிச்சுனே இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க.